நண்பர் ஒருத்தர் டாட்டாவில் சர்வீஸ் சென்டர் இருந்தார். நான் கேட்டேன், ஏன்பா இவ்வளோ திட்டம் நீ ஏன்பா இப்படி இருக்கிற அப்படின்னா, எங்களோட முதல் ட்ரைனிங்கே என்னன்னா எல்லாரும் திட்டுவாங்க, அப்படி இருக்கணுங்கிறத முதல் ட்ரைனிங்னு சொன்னார். அப்போ அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. இங்கே சன்மார்க்கத்தில் அதை சொல்லிக் கொடுக்குறோமா? உடனே ரிட்டாலியேட் பண்ண வேண்டியது. அதுதான் வள்ளல் பெருமான் அங்கே தகுதியாக வைக்கிறார். அப்போ திருச்சபைக்கு அடிமையாக நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த 3 ஒழுக்கங்களையும் கடைபிடிக்க வேண்டும். சமயமத மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட வேண்டும். காமக்ரோதம் ஏற்படும் பொழுது அதை ஞான அறிவால் தடுத்து கொள்ள வேண்டும். கொலை எந்த சூழ்நிலையிலும் தவிர்த்தல் வேண்டும். ஏதோ ஒரு தீவுக்கு போய் மாட்டிக்கிட்டீங்கயா, அங்கே நீங்கள் அதை தான் தின்னு ஆகணும், இல்லாட்டி உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? உசுறு போனால் போட்டோன்னு சொல்லணும். சொல்லுவோமா? சொல்லுவீங்களா? யாரெல்லாம் சொல்லுவீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். போனால் போட்டையா அந்த உசுறு, அதை திண்ணி இந்த உசுரை நம்ம வளர்க்கணுமா? வேண்டாயா, போனா போட்டையா அந்த உசுறு. அப்படி நினைச்சு பாருங்க, உங்களுக்கு வேண்டியது உங்ககிட்ட வந்து சேரும். அதுதான் அடிமையாக. போனா போட்டியா, நான் எந்த மாத்திரம் மருந்து நான் எடுத்துக்கிறதே கிடையாது, விட்டுட்டேன். என்ன ஆகுது? ஆயிட்டு போட்டையா. வள்ளல் பெருமானே உனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. பக்குவம் வருவித்தல் பொருட்டு என்னுடைய ஆன்மாவை இந்த தேகத்திலிருந்து எடுத்து வேற தேகத்துக்கு விடுறியா? விட்டுக்கோன்ட்டேன் நான். விட்டுக்கோ, அதுக்கு பேர் தான் மரணம்ன்றாரு. மரணத்துக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கக்கூடிய விளக்கம் இதுதான். பக்குவம் வருவித்தல் பொருட்டு. அப்ப நான் இன்னும் பக்குவம் ஆகல, இந்த ஜென்மத்தில் நான் ஆக மாட்டேன் வள்ளல் பெருமான் நினைச்சுட்டா என்ன பண்ணுவாரு? என்னை போட்டு தள்ளிக்கோன்னு நான் போட்டு உனக்கு இல்லாத உரிமையா? என்ன பெற்றவங்க யாரு? நம்மளெல்லாம் பெற்றவங்க யாருங்க? அவருதான். நம்மளுடைய அப்பா அம்மா இனிஷியல் வச்சுக்கிறோமே, அவங்கெல்லாம் யாரு? உபச்சாரத்தால் பெற்ற தந்தை, உபச்சாரத்தால் பெற்ற தாய். உண்மையான தாய் தந்தை யாரு? தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் அவருதான். அவருக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? அதனால என்ன பண்றீங்க பண்ணிக்கணும். என்ன பண்றீங்க பண்ணிக்க. அப்ப அதுதான் நம்ம அந்த திருச்சபைக்கு அடிமையாக. அப்படிப்பட்ட இந்த ஞான சபை இந்த பெருவெளியில உட்கார்ந்துக்கிட்டு நம்ம வள்ளல் பெருமானுக்கு இந்த சுத்த சன்மார்க்கத்திற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுதல் வேண்டும். எப்படின்னா, திருவண்ணாமலை பாபுசார் ஐயாவுடைய அந்த சூழல்ல அந்த சமூகத்தில் இருக்கிறவங்களை எல்லாரையும் பாருங்க, அவர்கள் அனைவரும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது இவங்களெல்லாம் பார்த்து. இப்படிலாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஐயா சாப்பிட்டீங்களா அப்படின்னா இல்லைங்கம்பாங்க. எப்போ சாப்பிடுவீங்க அப்படின்னா நான் நிகழ்ச்சியெல்லாம் முடியுங்க அப்புறமா பார்க்கலாம். ஆனால் நம்மளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டு போங்க ஐயா. அப்ப அவங்களுக்கு பசி எடுக்கல, அவங்களுக்கு உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்குது. எப்படி? அவர்கள் வள்ளல் பெருமானுக்கு சுத்த சன்மார்க்கத்திற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக, அடிமையானவர்களாக இருக்கும் பொழுது வள்ளல் பெருமான் அவர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார். அந்த மாதிரி நம்ம வள்ளல் பெருமான் காப்பாற்றணுமா வேணாமா? காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும்? அவருக்கு அடிமையா இருக்கணும். அதை வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல உதாரணமா காட்டுறாரு. மார்கண்டேயர்தம் மாண்பறிந்தலையோ. மார்கண்டேயர் கதை தெரியலையா? இவ்வுலகினிடத்து 6 அறிவுள்ள உயர்வுடைத்தான தேகத்தை பெற்ற யான். ஒரு அருமையான விண்ணப்பம். அந்த சத்திய விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பம் அற்புதமான ஒரு விண்ணப்பம். இவ்வுலகினிடத்து 6 அறிவுள்ள உயர்வுடைத்த ஆகிய தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது. நம்ம எல்லாரும் சன்மார்க்கத்தில் வந்துட்டு நாங்கள் எல்லாம் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லுவோம். வள்ளல் பெருமான் அந்த முயற்சியெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்றார். முயற்சி
அந்த முயற்சி எப்படிப்பட்ட முயற்சியாக இருக்க வேண்டும்? விருப்ப முயற்சியாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட விருப்ப முயற்சியாக இருக்க வேண்டும்? தீவிர விருப்ப முயற்சியாக இருக்க வேண்டும். அந்த தீவிர விருப்ப முயற்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்க வேண்டும். அதிதீவிர விருப்ப முயற்சி. இப்ப நமக்கு எப்படி இருக்குது? இந்த முயற்சி பண்றோம்ன்றதெல்லாம் நம்மளையும் ஏமாத்திட்டு சுத்தி இருக்கிறவங்களும் ஏமாத்திட்டு இருக்கு. இப்ப யாருமே ஏன் ஒரு நிலைக்கு வரவில்லை? சன்மார்க்கத்துல வள்ளல் பெருமான் அடைஞ்ச மன்னன்லா பெருமாள்லாம் வந்துடுங்க ஐயா. சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் சொல்றாரு. அந்த சுத்த தேகத்தையாவது யாராவது எட்டி பார்த்து இருக்கின்றோமா? சுத்த தேகமே விடுங்க, நோய் இல்லாத தேகமாவது யாருக்காவது இருக்குதா? எல்லார் பாக்கெட்லையும் மாத்திரை இல்லாதவங்க காலெல்லாம் நான் தொட்டு கும்பிட்டுக்கிறேன். மகிழ்ச்சி. அப்போ அந்த நோயற்ற வாழ்வுங்கிற நிலையை கூட நம்மளால எட்டி பிடிக்கலையே. அப்புறம் எங்க இருந்தியா சுத்த தேகம்? நடந்தால் நிழல் விழாதான், நடந்தால் நிழல் விழாதான். நம்ம நடந்தா என்ன என்னமோ விழும். அந்த சுத்த தேகம் அப்படிங்கிற அந்த நிலையை கூட இன்னும் யாரும் எட்டி பிடிக்கலையே. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம யாருமே இன்னும் அந்த அடிமைங்கிற நிலைக்கு போல. நம்ம வள்ளலாருக்கு ஈக்குவலா நடந்துட்டு இருக்கோம். வள்ளல் பெருமானுக்கு சரி சமமா அவர் சொல்லி இருக்கிற 4 விஷயம் எடுத்து சொல்லிட்டா நம்மளுக்கு வள்ளல் பெருமான நினைப்பு. அப்போ அந்த சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சி, அந்த விருப்ப முயற்சியில சத்தியம் இருக்கும். நான் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நான் பாலெல்லாம் சாப்பிட மாட்டேங்க ஐயா, நான் காலையில டிஃபன் எல்லாம் சாப்பிட மாட்டேங்க ஐயா அப்படி நீங்க நல்லா வாய்க்கையே பேசிட்டு அப்படி இறங்கி அந்த திரைக்கு பின்னாடி போயிட்டு சூடா ஒரு டம்ளர் பால் குடிச்சேன்னா எப்படி இருக்கும்? அப்ப அந்த ஒழுக்கத்துல உண்மை இருக்கின்றதா? வள்ளல் பெருமான் சொல்வார், புண்படா உடம்பும் குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் போதி. புண்படாத உடம்பு எது? நோயற்ற உடம்பு. புண்படா உடம்பும் குறைபடா மனமும். மனசுல குறையோடுகள் என்ன தெரியலையா? செம்புல கழிப்பு ஏறுது, இரும்பு துரு பிடிக்குது, அதெல்லாம் வந்து இயற்கை இல்லையா? மனசுல குறையோடுகள் தீய எண்ணங்கள், அது அப்படி ஓரமா ஓடிக்கிட்டே இருக்கும். தீய எண்ணம். குறைபடா மனமும் புண்படா உடம்பும் யாருக்காவது இருக்கா? முதல் கோல் அதுவாதான் இருக்கணும். குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி. பொய்படா ஒழுக்கம், ஜீவகாரணி ஒழுக்கம், அதுல நம்மகிட்ட எவ்வளவு பொய் இருக்குது. எல்லா உயிர்களும் நின்புற்று வாழ்க. நான் டெய்லி 1 தடவை சொல்றேன். ஆனா அந்த மாதிரியே நம்ம வாழறேன். நான் நடந்து போகும்போது எத்தனை எறும்பு செத்து போதோ தெரியல, நான் கார்ல போகும்போது எவ்வளவு எறும்பு செத்து போதோ தெரியல, குளிக்கும் போது என்ன எந்தெந்த விதத்துல கொலை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா பேச்சு பாருங்க, எல்லா உயிர்களும் நின்புற்று வாழ்க. அப்ப அது பொய் ஒழுக்கமா மாறுது அங்க இல்லையா? இந்திரிய ஒழுக்கம், இன்சொல்லாடல், பொய் சொல்லாதிருத்தல். அது பொய் சொல்லாதிருத்தல் அப்படிங்கிற ஒழுக்கத்தை யாராவது கடைப்பிடிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு கோடி நமஸ்காரம். ஒன்றும் இப்போ நான் இங்கே வர லேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, 2 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா, ஐயா இங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, எப்படி உடனே ஒரு பொய் அப்படியே ஸ்பான்டேனியஸாக வந்துடும். ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது இல்லையா? ஒன்றும் இல்லை, ரோடு காலியாக இருக்கும். அப்போ அந்த பொய்படா ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்தில் பொய்யே இருக்கக்கூடாதுங்கிறார். ஜீவகாரணி ஒழுக்கத்துல பொய் இருக்கக்கூடாது. அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். எவ்வளோப்பா உங்களுக்கு சுகரு அப்படின்னு நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் 200 இருக்குதுன்னு சொன்னான்னா நம்ம மூச்சு வாடி போகுது. ஏன்னா நமக்கு 300 இருக்குது. என்னடா அவனுக்கு 200 தானே இருக்குது அப்படின்னு நம்ம மூச்சே வாடி போகுது. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்பா, உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். ஆனால் அதில் உண்மை இருக்கா? அவன் 400 இருக்குன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அதாவது நமக்கு 300 தான் இருக்கு, அவனுக்கு 400 இருக்கு. உடனே அவனுக்கு அட்வைஸ், என்னப்பா இப்படி உடம்பு கெடுத்துக்க, இதெல்லாம் சாப்பிடாத, அதெல்லாம் சாப்பிடாத, இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ். அப்போ அங்கே என்ன இருக்குது அங்கே அந்த ஒழுக்கத்துல பொய். அப்போ இதெல்லாம் இருக்குதுன்னா நம்ம இறைவனுக்கு அடிமையா இல்லைன்னு அர்த்தம். வள்ளல் பெருமான் என்ன சொல்லி இருக்கிறாரோ அப்படியே 100க்கு 100 கடைபிடிக்கணும். நம்ம இங்க ஏதாவது கடைபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். 2 நாள் வருமானத்துக்கு வள்ளலார் சம்பந்த கடைபிடிக்கலாமா அப்படின்னா
இப்போ டெண்டர் எவ்வளோப்பா, ஒரு அடிக்கு எவ்வளோப்பா, 1000 ரூபாயா, 1500 ரூபாய், அந்த மாதிரி தான் கடையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறோம். வள்ளல் பெருமான் நமக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறார் நித்திய கர்ம விதி. முதல்ல நம்ம கொடுத்தது ஜீவகாருண்ய ஒழுக்கம். கடைபிடிக்கிறோமா? நம்மளால உதவி பண்ண முடிஞ்சா உடனே உதவி பண்ணணும். சரி, நம்மளால முடியலப்பா, அடுத்தவங்களுடைய துணையை கொண்டு உதவி பண்ணணும். அதுவும் முடியல அப்படின்னா வள்ளல் பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். இந்த பிரார்த்தனை பண்றது எல்லாராலையும் முடியும் தானே? ஒரு ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னா, அதனால அந்த போற உசுறு, அந்த ஆம்புலன்ஸ் உயிர் துடிச்சுக்கிட்டே போதே, அந்த உயிர் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அங்க நம்ம நிக்கணும். ஆனா நம்ம எல்லாரும் எப்படி தெரியுமா இருக்கிறோம்? ஆம்புலன்ஸ் வேகமா போயிடும், அது பின்னாடியே போனா நம்ம வேகமா போயிடலாம்னு எல்லா 2 வீலர்காரனும் ஆம்புலன்ஸ் பின்னாடியே போறோம். நீங்க கவனிச்சு பாருங்க, நெக்ஸ்ட் டைம் ஆம்புலன்ஸ் போகும்போது பாருங்க, பக்கத்துல இருக்க 2 வீலர்லாம் சரி அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடி வந்துடும். என்னன்னா ஆம்புலன்ஸ் போகும்போது பின்னாடியே போயிட்டா ஸ்பீடா போயிடலாமா? அப்ப நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குதாங்க? இப்ப ஜீவகாருண்ய ஒழுக்கம் காணாம போயிடுச்சு. ஐயோ, அந்த உசுறு எப்படி துடிச்சுக்கிட்டு போதோ உள்ள தெரியலையே, அந்த உயிர் எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும். ஆண்டவா, பெருமானே, இறைவா, எப்படியாவது அந்த உசுரை காப்பாத்து. அது ஆணோ பெண்ணோ என்ன பிரச்சனையோ ஏதாவது நான் எழுந்து போட்டோம், அந்த உசுரை காப்பாத்து. என் கண்ணில் பட்டுருச்சு, அந்த ஆம்புலன்ஸ் என் கண்ணில் பட்டுருச்சு, நான் ஒரு சன்மார்க்கத்தில் இருக்கிறேன், சன்மார்க்கியா இருக்கிறேன், அந்த உசுரை காப்பாத்து அப்படின்னு நம்ம வேண்டுதல் வைக்கணும், விண்ணப்பம் வைக்கணும் இல்லையா? அப்ப அதுதான் சுத்த சன்மார்க்க லட்சணம். ஆம்புலன்ஸ் போனா அது பின்னாடி போனா சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னா, அப்ப அங்க ஜீவகாருண்ய ஒழுக்கம். அடுத்தது நித்திய கர்ம விதின்னு சொல்ல வராது. காலையில எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், எப்படி பல்லு தேய்க்கணும், எப்படி வழலை நீக்கணும், தாம்பூலம் தரிக்கணும், தண்ணி சுடு தண்ணி குடிக்கணும், அதில் சுண்ணாம்பு தடவி சுட்டு அதை சுரண்டி அதை பக்குவப்படுத்தி அந்த தண்ணியை காய்ச்சி குடிக்கணும். எப்பயுமே வெந்நீர் தான் குடிக்கணும், வெந்நீரில் தான் குடிக்கணும். ஜீரக சம்பா அரிசி தான் சாப்பிடணும், குக்கரில் வடித்து சாப்பிடணும், குக்கரில் வச்சு சாப்பிடக்கூடாது, சாதம் வடித்து சாப்பிடணும். கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், கொத்தவரங்காய், இந்த காய் தான் சாப்பிடணும். கசலாங்கண்ணி, தூதுவடை, பொன்னாங்கண்ணி, முருங்கைக்கீரை, இந்த பசலை, வல்லாரை, புளியாரை, இந்த கீரையை மட்டும்தான் சாப்பிடணும். இதெல்லாம் கொடுக்குறாரு நித்திய கர்ம விதியில். இதெல்லாம் கடைப்பிடிக்கிறோமா? சப்பாத்திக்கு காலிஃப்ளவர் இருக்குதான்னு கேட்குறோம். சப்பாத்திக்கு காலிஃப்ளவர் இருக்குதாங்க. என்னை பற்றி தான் சொல்கிறேன், வேற யாரை பற்றி சொல்லலை, என்னை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். அப்போ அந்த நித்திய கர்ம விதியில் இருக்கிறது அப்படியே கடைப்பிடிச்சோன்னா உடம்புக்கு நோயே வராது, நோயே வராது. அந்த நித்திய கர்ம விதியை நம்ம வந்து அப்படி படிக்கிறதோட சரி, அது கூட எவ்வளோ பேர் படிக்கிறோம்னு தெரியல, அதெல்லாம் தினமும் படிக்க வேண்டிய விஷயங்கள். அப்புறமா வராது. மூன்றாவதாக நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? இந்திரிய ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கத்தை கடைபிடிச்சிட்டா நம்ம எல்லாம் அப்படியே சுத்த தேகத்துக்கே போயிடலாம். அந்த இந்திரிய ஒழுக்கம், இன்சொல்லாடல், குரூரமாக பாராதிருத்தல், பொய் சொல்லாதிருத்தல், ருசி விரும்பாதிருத்தல். என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சரவணையா வந்து சொன்னார், நம்மளாம் எதுக்கு அடிமை? நாட்டுக்கு அடிமை. அடுத்து எதுக்கு அடிமை? செல்போனுக்கு அடிமை. அது இல்லாம யாருமே இல்லை. செல்போனை பிடிக்கி வைக்க பசங்க கிட்ட இருந்து வெறி பிடிக்குது அவங்களுக்கு. முந்தையெல்லாம் பைத்தியம் தான் பிடிச்சது, இப்ப வெறியே பிடிக்குது. சரி, அவங்களுக்கு தான் அப்படின்னா நாமளா செல்போனை வச்சுட்டு வாழணும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ எதுக்கு அடிமையாயிட்டே போறோம்? எதுக்கு? இந்த புற விஷயங்கள் எல்லாத்துக்கும் அடிமையாயிட்டே போறோம். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி? அயன் பண்ணாத சட்டை பண்ண. இன்னைக்கு காலையில் நான் நினைச்சையா, இந்த அருளாளர்கள் ஒருத்தர் வந்து காலையில் அப்படி குடிச்சிட்டு ஒரு சட்டை எடுத்து போட்டுட்டு வந்தார். அந்த சட்டை அயன் பண்ணலை, சாதாரணமாக அப்படியே தான் போட்டுக்கிட்டு வந்தார். அவரை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. நாம் இந்த மாதிரிலாம் போட மாட்டோமே, எனக்கு மட்டும் என்ன 2 கொம்பா முளைச்சிருச்சு, ஆனால் எப்படி வாழணும் பாருங்க, நம்ம இது மாதிரிலாம் போட மாட்டோமேன்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம் நான் யாருக்கிட்டையும் இதை வெளிப்படுத்தலை, ஆனால் அவர் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு வர்றாரு. அப்புறமா அவர் பாட்டுக்கு இங்கே எல்லா சேவையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களோட ஒருத்தர் தான் சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை பற்றிலாம் அவர் கவலையே படலை. நம்ம இங்கே சட்டை கொஞ்சம் அப்படி கசங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வேற சட்டை எழுது. அப்போ எதுக்கெல்லாம் அடிமையாகி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. சாப்பாட்டுக்கு அடிமை, ட்ரெஸ்ஸுக்கு அடிமை, ஃபோனுக்கு அடிமை, வண்டிக்கு அடிமை, இப்படி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற எல்லாத்துக்கும் அடிமையா இருக்கிறோம். நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய வள்ளல் பெருமானுக்கு
அடிமையா இல்லை, வள்ளல் பெருமானுக்கு எஜமானன் ஆகிட்டோம். அவருக்கே நம்ம புத்திமதி சொல்கிற அளவுக்கு. ஐயா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்கள் கண்டிப்பாக இருந்தாலும் பண்ணலை, வெறும் மகாமந்திரம் சொல்லிட்டு போகிறேன். எப்படி ஒரு உட்கார்ந்து ஒரு அகவர் படிக்கலாம் தினமும் ஒரு மணி நேரம். வள்ளல் பெருமான் சொல்றாரு, ஒரு ஜாம நேரம் 3 மணி நேரம் இகவிச்சாரமின்றி பரவிச்சாரத்தோடு தெய்வத்தை சிந்தித்துக் கொண்டாவது சோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால், இந்த மலையிலையும் குகையிலையும் போய் பல 100 வருஷம் 1000 வருஷம் தவம் பண்றாங்களே, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுத்த உஷ்ணத்தை காட்டிலும் 10 கோடி பங்கு அதிகமான சுத்த உஷ்ணம் கிடைக்கும். 3 மணி நேரம் பாராயணம் நம்மளால பண்ண முடியுமா? 3 மணி நேரம் சினிமா பார்க்கணும்னா ஜாலியா பார்க்க. நான் 3 சினிமா தொடர்ந்து பார்த்துருக்கேன். சிவராத்திரிக்கு கண்ணு முழிக்கணும். கண்ணு தானே முழிக்கணும், நான் முழிக்கிறேன் அப்படின்னு சாயங்காலம் போய் தேட்டரில் உட்காந்தா வெளியாலும் தேட்டருக்கு வெளியே வரும். அப்படி நிறைய 3 சினிமா நிறைய வருஷம் பார்த்துருக்கேன். அப்புறமா தான் மறைச்சிது, அடடா கண்ணு முழிக்க மட்டும் சொல்லலை, எதுக்காக கண்ணு முழிக்கணும், எப்படி கண்ணு முழிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு அப்புறம் தான் உரைக்குது. இப்போ கூட நான் சிவராத்திரிலாம் கொண்டாடுறது வழக்கம். அதுக்கு நிறைய சன்மார்க்கிகள் வந்து என்ன ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, சன்மார்க்கிலிருந்து சிவராத்திரி கொண்டாடலாம் பாருங்க. நான் வந்து இந்த சிவராத்திரிக்கு கருமொழியில எங்களோட குழுவினரோட வந்துடுவேன். கருமொழிக்கு வந்துட்டு ராத்திரி ஃபுல்லாக அலுவல் படிக்காது. சிவராத்திரி கண்மொழிக்குள்ள இறை சிந்தனையோட இருக்கணும். என்ன பண்றது, வா ஓடிவா வடலூருக்கு 10 பேரை கூட்டிட்டு வடலூருக்கு ஓடி வந்து கருமொழியில் உட்காந்துட்டு சாயங்காலம் அலுவல் ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில தொடர்ந்து ஆகுது. திடீர்னு போன மாசம் தோணுச்சு, வள்ளலார் 200 கொண்டாடிட்டு இருக்கிறாமே எல்லாரும், அந்த வள்ளலாருடைய அகவல் தானே ரொம்ப முக்கியம், அதை 200 தடவை வாசிச்சா என்ன அப்படின்னு என்னுடைய ஜூம் மீட்டிங்ல வள்ளலார் 200 அகவலை 200 தடவை தொடர்ந்து வாசித்தோம். 9 நாட்கள் 200 முறை தொடர்ந்து அந்த அகவல் ஓதப்பட்டது. அப்ப என்ன பண்ணணும்னு துடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். 3 மாதத்திற்கு ஒரு முறை முற்றோதல் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர் மாற்றி படிச்சுட்டே இருப்பாங்க. 6 திருமுறைகள் பிளஸ் உரைநடை பகுதி. 3 மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு 4 தடவை இந்த முற்றோதல் நடந்துட்டு வரும். அப்ப இதெல்லாம் எதை நோக்கி அப்படின்னா, நம்ம வள்ளல் பெருமானுடைய பாதத்தை பிடிக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். மகனெனும் குறிப்பை கோலத்தால் காட்டுக அப்படின்னா வள்ளலார். மகனெனும் குறிப்பை கோலத்தால் காட்டுக. நம்மளுடைய நடைமுறை பாவனை எண்ணம் சொல் செயல் எல்லாம் எப்படி இருக்கணும், சன்மார்க்கம் சார்ந்ததாக இருக்கணும். இப்படி யோசிச்சா அது வள்ளலாருக்கு பிடிக்குமா? உருளைக்கிழங்கு சாப்பிடலாம்னு யோசிச்சா வள்ளலாருக்கு பிடிக்குமான்னு யோசனை பண்ணுங்க. ஏன் பிடிக்குமா? அவருக்கு வள்ளலாருக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஏன்? கிழங்கு வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும். அட்வைஸ் கொடுத்திருக்கிறாரு நித்திய கர்மவிதியில. கிழங்கு வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும், பழ வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும். அது 2த்தையும் சாப்பிடாம இருக்கணும்னா அதுதான் நம்ம வள்ளல் பெருமானுக்கு அடிமையா இருக்கிறது. அவர் வந்து அந்த காலத்துல சொல்லியிருப்பாரு, இப்ப எல்லாம் சொல்றதுதான் அதுதான். அவர் காலத்துல காலிஃப்ளவர், பீட்ரூட்டு, கேரட் எல்லாம் இல்லை, வெறும் கத்திரிக்காய் முருங்காலாம் இருந்துச்சு, அதனால அவர் அதெல்லாம் சாப்பிட சொல்லியிருப்பாரு. அப்படி வள்ளலாருக்கே நம்ம வந்து புத்திமதி சொல்ற அளவுக்கு வளரும். அப்ப அந்த மாதிரி வள்ளலாருக்கு பிடிக்குமா? இப்படி யோசிச்சா வள்ளலாருக்கு பிடிக்குமா? இப்படி பேசினா வள்ளலாருக்கு பிடிக்குமா? இப்படி செஞ்சா வள்ளலாருக்கு பிடிக்குமா? யோசிச்சு பார்த்துட்டு அதை செய்யுங்க, அதை சொல்லுங்க, அதை நினைச்சு பாருங்க. நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மாறும். அதுதான் மகனெனும் குறிப்பை கோலத்தால் காட்டுக. இவன் சன்மார்கி அப்படின்னு நம்மளுடைய மழையூர் சதாசிவம் ஐயா எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு முறை பேருந்துல இருந்து விழுந்துட்டார். அவர் விழுந்த உடனே அவர் சொன்ன முதல் வாசகம் என்ன தெரியுமா?